ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம தங்கமயில் வந்துட்டு வழக்கம் போல் அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்ற விஷயத்த சும்மா பதார்த்தமாக சொல்ல, நீ பதார்த்தமாக சொன்னது அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டு என்ன வேலை பார்க்குது பற்றி அம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் உன் பொண்ணு உன் வீட்டில் இருந்தாங்கிறதே நீ மறந்துட்ட. நீ பல பேருக்கு பலவீனம் செய்ய போய் தான் உன் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியில் இருக்குங்கிறதே மறந்துட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கூட்டாக இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாதம்மா ராஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு புகழையே பண்ணணுன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு தானே பார்க்குறீங்க. நல்லா இருக்க நம்ம தங்கமயிலுக்கு எடுக்கிறதுக்காகவே, அதாவது நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மீனாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு, மீனாவோட புருஷனுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சின்னு சொல்லிவிட்டாங்க. இதையும் பற்றி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சொன்ன உடனே கேட்டோடனே பொசசிவ் பொங்கிடுச்சு. இது பொசசிவ் கூட இல்லை, பொறாமல் பொங்கிடுத்து. அவங்க எங்கே முன்னேறிடுவாங்களோ அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. ராஜு போலீஸ் ஆகிடுவான், நீ தான் நடுத்தருவில் நிற்ப. ஐயோ உள்ளுக்குள்ளே எவ்வளோ மரண பீதியை கிளப்புறாங்கன்னா பார்த்துக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை நாளைக்கு இன்றைக்கும் நிரந்தரம் இல்லைடா, போகிறபடி போகட்டும் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. போங்க உழைங்க சம்பாரிங்க சேர்த்து வைங்க அவ்வளோதான் அப்படின்னு பழகிறத விட்டுட்டு மொத்தத்தை நீ சுருட்டணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு இருக்க டைமில் சரவணன் என்ட்ரி ஆகிட்டாருங்க. கடைசியில் உங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லை பாப்பா, ஆனால் உங்கள் அம்மாச்சி என்னெல்லாம் செய்ய சொல்கிறாங்க பாருங்கிறாங்க. இதெல்லாம் தேவையா கோபால்? இன்னொரு பக்கம் மீனாவோட அப்பா மறுநாள் காலையில் வராருங்க. வந்தோடனே காட்டுப்பூச்சி வேலையை காட்டுடா, ரேஞ்சுக்கு போட்டு கொடுத்துட்டியே காட்டு பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. மீனாவோட ரியாக்ஷனு 10 லட்சம் காசு கொடுத்துறான்னு இவர் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. கடைசியில் கரடி பைபிளை கோத்து விட்டுருச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நிற்க வச்சு கேள்வி மேலே பாண்டி நம்ம படித்துறை பாண்டி கேட்க கடைசியில் மாட்டிக்கிட்டாரு. நம்ம மீனா ஒரு பக்கம் நான் லோன் போட்டு கொடுத்தேன்னு சொல்ல மீனா மேலே தப்பாயிடுச்சு.